வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இந்த கும்பராசி ஆண்கள் இருப்பாங்க? எல்லாரும் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ மாட்டாங்க. நான் ரொம்ப தனித்துவம் தான்ப்பா அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். எக்ஸ்ட்ராக்டாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் ஏன்னா அனுபவங்கள், நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு கசப்பு நிறைய இருந்திருக்கு. நான் படாத கஷ்டம் கிடையாது. அதனால் எனக்கு எல்லாமே போதும். என்னத்தை அப்படின்னா அந்த நெகட்டிவ் தான் எனக்கு முன்னாடி தோணுது. நானும் என்னோட மனசை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என்னால் மாற்றிக்க முடியாது. பல கும்ப ஆண்கள் புழங்கக்கூடிய நிலை அப்படின்றது உண்டு. பட் ஆனால் பெரிய கோடி புண்ணியம் சொல்கிறோம் இல்லையா, கும்பராசிக்காரங்களாம் ஃப்ரெண்டாவோ லவராவோ இவங்களாம் வச்சுருக்கவங்களாம் கோடி. அப்ப கும்பராசி லக்ன ஆண்கள் வந்து அப்ப எங்களால எல்லாருக்கும் புண்ணியம் வரும்னு படிப்பு விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம எந்த படிப்பு எடுத்து படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும்னு யோசிப்பாங்கல்ல, அவங்களுக்குரிய படிப்புகள் என்ன? கமிஷன் பேஸில் பண்ணக்கூடிய தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மூளை முதலீடாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஒருதலை காதல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சில பேர் அந்த காதல் திருமணத்துக்காக நிறைய போராடி நான் ஜெயிச்சேன் அப்படின்றவங்களும் உண்டு. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி அவங்க பார்ட்னர் பார்த்தோம். அதாவது என்னை நம்பிட்டாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய குழந்தையும் சரி, உங்களோட ஃபேமிலியும் சரி. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 12 ராசி லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கான சிறப்பு பலன்களை தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியிலும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில கும்பராசி கும்ப லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கான சிறப்பு பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இந்த கும்பராசி ஆண்கள் இருப்பாங்க? கும்பராசி ஆண்கள் எடுத்தோன்னே இந்த கும்பம் அப்படின்னாலே ரொம்ப வித்தியாசமே இல்லையா? ஸோ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவகம், இங்கே தான் சனி தான் அதிபதியாக வர்றாரு. இவங்களுடைய ராசியிலே பார்த்தீங்க அப்படின்னா சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். எப்பயுமே நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நம்ம வீடு அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சனி பகவானே ஆட்சி அதிபதியாக கொண்டவங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுடைய கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா கும்பம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்ப்பா. எப்படின்னா எல்லாரும் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ மாட்டாங்க. நான் ரொம்ப தனித்துவம் தான்ப்பா அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். எக்ஸ்ட்ராக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய மனம் வந்து சொல்லுவாங்களே, கணிக்க முடியாத கணிதம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ன யோசிக்கிறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்க, இவனோட ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாடும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறது உண்டு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை நோக்கின சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், லட்சிய நோக்கத்தோடு வாழக்கூடிய நபர்கள். ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நிலைன்றதை விட ஒவ்வொரு நொடியை கூட தன்னுடைய வாழ்க்கை, தனக்கான வாழ்க்கை அப்படிங்கிறத அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். நாங்கள் அப்படி தாங்க நினைக்கிறோம். பட் ஆனால் எங்களுக்கு வர்ற போராட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 வேணுங்கன்னே சத்திய சோதனைங்க எங்களுக்கு வந்து. நாங்களாம் இந்த ராசியில் பிறந்ததுக்கெலாம் என்ன தான் பாவம் பண்ணுமோ அப்படின்னு பல பேர் புலம்பக்கூடிய நிலை உண்டு. வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்குள்ளே தாங்க தெரியும் நான் ஒவ்வொரு நாளும் எப்படி கஷ்டப்படுறேன்ற மாதிரி இவங்களுடைய மனசுக்குள்ளே ஓட்டிப்பாங்க. பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, இவங்களுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வே, நெகட்டிவ் வேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பஸ்ஸில் ஏறுறோம். இந்த 12B படம் பார்த்துருப்போம். இந்த பஸ்ஸில் ஏறினா இவங்களோட ட்ராவல் பண்ணால் எப்படி இருந்திருப்போம், உங்கள் கூட ட்ராவல் பண்ணால் எப்படி இருந்திருப்போன்ற மாதிரி ஒரு நிலை இருக்கு இல்லையா? ட்ராவல் பண்ணியிருந்தான்றதுல வந்து அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ட்ராவல் பண்ணலைன்னா என்ன நடந்திருக்கும்? எப்போயுமே அந்த நெகட்டிவ் மட்டும்தான் அதிகமாக ஓட்டி பார்ப்பாங்க. பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் ஏன்னா அனுபவங்கள், நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு கசப்பு நிறைய இருந்திருக்கு. நான் படாத கஷ்டம் கிடையாது. அதனால் எனக்கு எல்லாமே போதும். என்னத்தை அப்படின்னா அந்த நெகட்டிவ் தான் எனக்கு முன்னாடி தோணுது. நானும் என்னோட மனசை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என்னால் மாற்றிக்க முடியாது. பல கும்ப ஆண்கள் புழங்கக்கூடிய நிலை அப்படின்றது உண்டு. பட் ஆனால் எப்பவுமே கால்குலேட்டிவ் சொல்லுவாங்களே, ஃபிசிக்கலாக இங்கே இருப்பாங்க, மென்டலாக வேறு எங்கே இருப்பாங்க. ஸோ கால்குலேட்டிவ் இதை ஓடிண்டே இருக்கும். ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு நிலைகளும் உண்டு. இவங்களுக்குள்ளலாம் வந்து மனம் அப்படிங்கிறது எப்பவுமே ஏதோ ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுயநலம் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ பொதுநலம் இருக்காதா? டெஃபினட்டாக இருக்குங்க. அதாவது தனக்கு அப்புறம் தான் தானமும் தர்மம் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். ஸோ கொஞ்சம் வந்து தனிமையை விரும்புவாங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே தனிமையை விரும்புவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லா கூடயும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குமே தவிர்த்து அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அமையாது. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் இப்படிலாம் இருந்தாங்கங்க. பட் எனக்கு இப்படிலாம் ஆசை, அதுக்கான சூழ்நிலைகள் அமையலை. அதனால் நான் தனிமை அப்படிங்கிறத விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பொதுவாக வந்து சத்தம் நிறைய கேட்டால் பிடிக்காது. சத்தத்தோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்காது. ரொம்ப தனிமையில் இருப்பாங்க. நிறைய நேச்சுரலோட லவ் பண்ணுவாங்க. இயற்கை சார்ந்த சூழல் கூட அதிகமாக கனெக்ட் பண்ணிக்க விரும்புவாங்க. எங்கே போனாலும் சரி, நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னா தனியாக போனோம்,
தனியாக போகிறது ரொம்ப பிடிக்கும். பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க, அதான் சொன்னேன் ஃபிசிக்கலி மென்டலின்ற ஒரு நிலையில் இவங்க இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக வந்து கோயில் கலசத்தில் தான் கோபுர கலசம்ன்றது எவ்வளோ அழகான ஒரு விஷயம். யாருமே அப்படி பார்க்க மாட்டோம். எடுத்தோன்னே கீழே பார்த்துருவோம், நேராக மேலே பார்க்குறது, பார்த்து கும்பிடணும், அதுதான் பெரிய கோடி புண்ணியம் சொல்கிறோம் இல்லையா. கும்பராசிக்காரங்களாம் ஃப்ரெண்டாவோ லவராவோ இவங்கெல்லாம் வச்சுருக்கவங்களாம் கோடி புண்ணியம்லாம் சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த கும்ப ராசி லக்னத்துல இருக்க ஆண்களை எடுத்துக்கிட்டோம்னா எங்க வாழ்க்கை தான் குப்புற போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா, மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? கலசத்தை பார்த்து கும்புறோம், கலசத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா? அப்ப கும்பராசி லக்ன ஆண்கள் வந்து அப்ப எங்களால எல்லாருக்கும் புண்ணியம் வரும்னு கேட்கறாங்க. அதுதான் உண்மை. என்னன்னா இவங்களை சுத்தி வந்து நிறைய பேருக்கு இவங்க வைபா இருப்பாங்க. இவனை மாதிரி வாழ்ந்து காட்டணும், இவன் எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல், எப்படிலாம் வாழ்க்கையை வாழணுன்றதுக்கு இவங்க தான் முதல் எனக்கு கிடைச்ச நல்ல குரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்கள மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. பட் அந்த சமயத்தில் நான் இங்கே என்ன அனுபவிக்கிறேன் அப்படின்றப்ப என் மனசை யாருன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா, என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? ஏன்னா அந்த கலசத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருந்தாலும் தெரியாது, கல்லை போட்டு வச்சாலும் தெரியாது, வெறும் குடமானு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இவங்களா பார்த்து அத்தி புத்தாவில் எப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்க வந்து கோயில் கலசை வச்சு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இவங்களுடைய மனசை இவங்களே ஃபஸ்ட்டு திருப்திப்படுத்த தெரியாது, என்ன வேணுன்றது இவங்களுக்கே தெரியாது. ஸோ இவங்களோட மனசு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். உண்மையிலேங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள், ஆனால் அதை வந்து விரக்தியோடு வாழ்வாங்க. அதுதான் அங்கே மாற்றிக்க வேண்டிய விஷயம். இப்போது நம்ம கூட இருக்கவங்கள பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகும்ல, எனக்கு வந்து இவங்கள மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி வாழணும். பட் நம்மளோட வாழ்க்கை நம்ம அழகாக வாழ்கிறோம்ல, அந்த நிறைவுன்றது இவங்க பண்ணிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதில் வந்து கால்குலேட்டிவ்னு சொன்னேன் இல்லையா, எதையாவது ஒன்றும் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன, இதில் என்ன பண்ணலாம், அதில் என்ன பண்ணலாம், இதை எப்படி இன்கம் பண்ணிக்கிறதுக்கான வழி என்ன, அப்போ ஒவ்வொன்றையும் இன்றைக்கி பின்னாடி வாழ்க்கைக்காக இன்றைக்காக சேர்த்து வைக்கிறது. எப்பவுமே எக்ஸல் சீட்டோடு இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சில நேரங்களில் வந்து தேவையில்லாதது. ஸோ அந்த அத்தியாவசியத்தை வந்து எப்பவுமே தடை பண்ணவே மாட்டாங்க. அனாவசியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள். அப்படி ஒரு ஆசனம் இருக்க தான் செய்யணும், அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கும்ப ராசியில் இருக்கின்ற பிள்ளைகள் படிப்பு விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம எந்த படிப்பு எடுத்து படித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னு யோசிப்பாங்கல்ல, அவங்களுக்குரிய படிப்புகள் என்னென்ன மேம்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயுமே பெரும் பணம் புழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கல்வி, அதாவது எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பேங்கிங் செக்டர், நாலேஜபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள், எதெல்லாம் தேடல், டிடெக்டிவ், ஒரு பக்கம் இவங்களால டிடெக்டிவ் தான் நம்ம பேரே வைக்கணும். எதுலேயுமே இவங்களாம் இந்த அகழ்வாராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நல்ல ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க, சமூக சேவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான படிப்புகளும் சரி வேலைகளும் சரி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐடி துறையில் இருக்கிறது, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய ஜீனியஸாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் டெக்னாலஜியில் என்ன எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கோ அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப கைவந்த கலைன்னு சொல்லலாம். டெக்னாலஜியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஏஐ டெக்னாலஜியாக இருந்தால் கூட இந்த புதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் சரி, அதை அழகாக ஹேண்டில் பண்ணுறது, அதில் இருக்க ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறது, சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் எங்கே ஃபால்ட்டு, எதில் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு அது மனசளவுலையும் சரி உடலளவுலையும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அழகாக அந்த பின் பாயிண்ட் பண்ணி இங்கே தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்து சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு. அப்போ அது சார்ந்த படிப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கும். மனசளவுலன்னு சொன்னப்போ இதில் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இவங்கெல்லாம் மனநல ஆலோசகராக இருக்கிறதுக்கான அமைப்பு, அது சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் எடுத்துக்கிறது. உடல் அளவுலன்னு எடுத்துக்கும் போது நிச்சயமாக நிறைய பேர் டாக்டராக இருப்பாங்க, டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறதுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்ததும் இல்லாமல் குழந்தைங்க சார்ந்த விஷயங்களில் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கம்யூனிகேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கு தனியாக தெரபிஸ்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். நம்ம இப்போ ஒரு தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு 9 to 5 ஜாப் சரியாக இருக்குமா, இல்லை சொந்த தொழில் இது சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்குமா? ஒரு வேலை 9 to 5 இருந்துச்சுன்னா எந்தெந்த தொழில்களில் இவங்க அவங்களை ஈடுபடுத்தி சம்பளம் வாங்கிக்கிறதுன்றது சக்ஸஸை கொடுக்கும்? பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸ் இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அவங்களை அழைச்சிட்டு போகும்? கமிஷன் பேஸில் பண்ணக்கூடிய தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மூளை முதலீடாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னோட நாலேஜ் தாங்க, நான் கற்றுக்கிட்ட நாலேஜ் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதன் மூலமாக எனக்கு வருமானம் வருது அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அதாவது பொருளாதாரம் போட்டு பொருளாதாரத்தை எடுத்துடலாம், பணம் போட்டு பணம் எடுத்துடலாம் அப்படின்னா அந்த இடத்துல இவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பெரும் பணத்தை குவிக்கிறது அப்படிங்கிறது பார்த்து பண்ணணும். ஒரு பார்ட்னரோட பண்ணுறாங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்க கண்டிப்பாக இவங்கெல்லாம் பாருங்கள், ஏதாவது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட தொழில் அவங்க குடும்பத்திலே ஏதாவது ஒன்று இல்லாமல் இவங்களுக்கு வரவே வராது. சொல்லுவாங்களே வட்டி தொழில் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பணிகள் அப்படிங்கிறதும் அவங்களுடைய பரம்பரை சார்ந்த ஏதாவது தொழில் இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூட்டி பண்ணுறது, இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா, நான் ஆரம்ப காலங்களில் நான் ஒர்க்கராக இருந்தேன்,
குறிப்பிட்ட டைம் பீரியட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓனாக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணேன். இந்த மாதிரியான அமைப்பு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொருளாதாரத்துறையும் சரி, வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதன் மூலமாக வருமானம், செகண்டரி வருமானம் டெஃபினட்டாக உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒய்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எங்கே ட்விஸ்ட் வரும் அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை. கேட்கலான்னு வந்தேன், என்னுடைய திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அமையும்? காதலிக்கணும்னா இவங்ககிட்ட கேட்டு காதலிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ரொம்ப அழகான அவங்க மனசு வந்து அதான் சொன்னேன், கணிக்க முடியாத கணிதம். என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னே தெரியாது. இவங்க கிட்ட ரகசியங்கள் அப்படின்றது பூட்டப்பட்ட நிலையில் இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒருதலை காதல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சில பேர் அந்த காதல் திருமணத்துக்காக நிறைய போராடி நான் ஜெயிச்சேன் அப்படின்றவங்களும் உண்டு. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா மனசுக்குள்ளேயே காதலை வச்சுட்டாங்க, பட் வெளியிலேயே சொல்லலை. இதயம் முரளி சார் மாதிரி நிறைய பேருக்கு வந்து சொல்ல மறந்த காதல் கதைகள் உண்டு. ஆனால் உண்மையிலேயே காதலிக்க அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா காமத்திரை குணமை அது எப்படி ஆசை இல்லாமல் இருக்கும். இதுக்குள்ளேயே வந்து அங்கே ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது, அப்போ காதல் இல்லாமல் இருக்குமா? டெஃபினட்டாக காதல். இவங்ககிட்டலாம் ஒரு ரகசிய காதல் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுலையும் போகிறதும் சரி, அது மாதிரி ஒரு மனசில் ஒரு ஆசை இருந்துச்சுங்க, பட் அது கம்ப்ளீட் ஆகலை, இன்ன வரைக்குமே அதை சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னு வாழக்கூடிய நபர்களுமே கும்பத்தில் உண்டு. பொதுவாக பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி அவங்க பார்ட்னர் பார்த்தோம், அதாவது என்னை நம்பிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய குழந்தையும் சரி அவங்களோட ஃபேமிலியும் சரி சப்போர்ட்டிவாக பயங்கரமாக பார்த்துக்கக்கூடிய நபர்கள். தனக்கு இல்லைனாலும் தன்னோட குடும்பம், தன்னை நம்பி வந்தவங்களுக்காக அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில் நிறைய தியாகத்தை அனுபவிச்சு வாழ்வாங்க. நிறைய பேருக்கு கிவராக இருக்கேன், அது அடுத்தவங்களுக்கே இருக்கேன், என் கூட என்னோட பார்ட்னர் இருக்கிற இல்லை என்னத்தங்க அப்படின்ற மாதிரி எப்பயுமே ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், எப்பயுமே ஒரு எதிர்காலத்துக்காக தன்னோட குழந்தைகளுக்காக இருக்கட்டும், தன்னுடைய மனைவிக்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம கரெக்டான பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா வேற மாதிரி. கரெக்டாக பார்ட்னர் அமையலைன்னா இவங்களுக்குலாம் தான் திருமண வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டம். ஏன்னா இவங்களோட 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம், எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கும். கண்டிப்பாக அதை மட்டும் குறைச்சிட்டு வாழ்ந்தாங்கன்னா சூப்பர். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து கும்பராசி கும்ப லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும்ப்பா. என்ன அதாவது பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 12ஆம் இடம் இவங்களோட 2ஆம் இடமா இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக இவங்கெல்லாம் பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது நம்ம பேப்பர் கோல்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இவங்களுக்குலாம் முதலீடு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக பிரதானமாக இருக்கும். அதுவும் எப்போ அமையும் அப்படின்னா நீங்கள் என்ன தான் குட்டி போட்டாலும் சரி பிஃபோர் மேரேஜ் நடக்காது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஒய்ஃப்னு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல தினமான லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துக்கு உண்டு. நமக்கு இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுடைய வாழ்க்கை அந்த கும்பம் மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கணும், எல்லாரும் பார்த்து அவங்க எல்லாரும் வணங்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கணுன்ற ஆசை இருக்கும்ல. இப்போ அவங்களுக்கு கை கொடுக்கின்ற, அவங்களுக்கு வழிகாட்டுகின்ற, அனுகிரகம் செய்கின்ற தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனியினுடைய ஆதிக்கம் அப்படின்றப்போ அவங்களோட பூர்வீகம், முன்னோர்கள், அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்களுடைய அதுக்கு முன்னாடி இருந்த பரம்பரை சார்ந்த நபர்கள் எங்கே வணங்கிட்டு வந்தாங்க, அவங்களோட குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஆயுதம் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரகுப்தர் ஐயனான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு பௌர்ணமி நாளில். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து கோவில்களுக்கு ஏதாவது இரும்பு பொருட்கள், இப்போ வந்து கேட்டு போடுறது, எலக்ட்ரிக் பல்பு வாங்கி கொடுக்குறது, இல்லை அந்த கோயிலுக்கு தேவையான பணிகள் செய்கிறதுல இவங்க ஒரு முக்கிய பங்கு எடுத்துட்டாங்க, அது வளர்ச்சிக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு அந்த பொருளாதார தடை நீங்கும், மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் மாறும், அவங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும். இது டெஃபினட்டாக உண்டு. கும்ப ராசி கும்ப லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கான சிறப்பு பலன்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள் துவங்கி அவங்களுக்கு அனுகிரகம் செய்கின்ற தெய்வ வழிபாடு வரையும் நிறைய விஷயங்கள் எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற ஆண்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் IBC பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.